ஹலோ காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மால்தீவ்ஸில் இருக்கிறதுலே ரொம்ப யுனிக்கான ஒரு ஸ்டே. அப்புறம் வந்து நிறைய மக்கள் வந்து விரும்புகிற ஒரு ஸ்டே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது வந்து வாட்டர் வில்லா ஆர் வாட்டர் பங்களான்னு சொல்லுவாங்க. நார்மலாக ஒரு ரெசார்ட்டில் வந்து வேற உள்ள ஒரு வில்லாஸ் எல்லாமே பீச் ஓரத்தில் கட்டியிருப்பாங்க. ஆனால் இந்த வாட்டர் வில்லாஸ் மட்டும் கடலுக்குள்ளே கட்டியிருப்பாங்க. அதனாலே இதை வந்து மக்கள் வந்து இதில் ஸ்டே பண்ணுறதுக்கு ரொம்ப விரும்புவாங்க. ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக இந்த பீச் வில்லாஸுக்கும் வாட்டர் வில்லாஸுக்கும் வந்து ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனாலே நிறைய மக்கள் வந்து இதில் தங்குறதுக்கு ஆசை இருந்தாலும் பட்ஜெட்டுக்காகவே இதை வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. ஆனால் நாம் இன்னைக்கு பார்த்துருக்கிற இந்த ரெசார்ட்டில் உள்ள வாட்டர் வில்லா பார்த்தீங்கன்னா, மாலத்தீவுலே ரொம்ப லோ பட்ஜெட்டில் உள்ள ஒரு வாட்டர் வில்லாவை தான் நாம் இன்னைக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இந்த ரெசார்ட்டோட நேம் வந்து நான் வீடியோவோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். நம்ம இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க ஒரு வாட்டர் வில்லாவோட இன்டீரியர் எப்படி இருக்கும், இல்லை என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். கைஸ், ரூமோட சாவி நம்ம கையில் கொடுத்துட்டாங்க. ஸோ அங்கே உள்ள போய் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. போகிற வழி பார்த்தீங்கன்னாலே நம்ம தண்ணியில் நடந்து போகிற மாதிரி தான் ஃபீலாக இருக்கும். ஃபுல்லாகவே தண்ணி தான், தண்ணியில் தான் பில்டு பண்ணியிருப்பாங்க. இதுவே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ 403 நாங்கள் வந்துட்டோம். இதோ பாருங்கள், ஒரு பானையில் வந்து தண்ணி வச்சுருக்குறாங்க. ஒரு ஆப்பர்லாம் போட்டிருக்கிறாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகிடாதுங்க. இது வந்து நம்ம ரெசார்ட்டு மொத்தமாக மணல் தானே இருக்கும். ஸோ நம்ம எப்போவுமே வெளியே போயிட்டு உள்ளே வரும்போது காலை வந்து கழுவிட்டு உள்ளே போகிறதுக்காக தான் இந்த வச்சுருக்குறாங்க. ஸோ 403 நம்மளோட ரூம். வாங்க ஓப்பன் பண்ணி உள்ளே போ. ஓப்பன் பண்ணு. எக்ஸைட்டடாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே வந்ததுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்பவே அழகாக இருக்குது அதோட இன்டீரியரு. இதில் வந்து முதல்ல நம்ம என்னென்ன திங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 வார்ட்ரோப் வச்சுருக்குறாங்க. எதுக்காக நம்மளோட திங்ஸு வைக்கிறதுக்கும், அப்புறம் நம்ம ட்ரெஸ்ஸஸ் வந்து ஹேங் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய கிங் சைஸ் பெட்டு, பெரிய பெட்டு சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மிரர் வச்சுருந்தாங்க. இதுவும் நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஒரு டிவி இருக்குது. ஸோ நமக்கு வெளியே போகிறது போர் அடிச்சுன்னா உள்ளேருந்து டிவி பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து லேம்பு, தென் 2 பாட்டில் வாட்டர் டெய்லி கொடுத்துருவாங்க. இதெல்லாம் காம்ப்ளிமெண்ட்ரி தான். அப்புறம் வந்து டீ போட்டு குடிக்கிறது, டீ காஃபியோட செட்டப் அப்படியே வச்சுருவாங்க. ஸோ இது என்ன கவர் போட்டு வச்சுருக்கு? ஓ, கப்பா? ஓகே ஓகே. ஸோ இந்த கப்பு வச்சுருக்குறாங்க. ஸோ தென் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஹீட் பண்ணி குடிக்கிறது, கெட்டிலு, இதெல்லாமே இதில் இருக்குது. இதெல்லாம் காம்ப்ளிமெண்ட்ரி தான். அப்புறம் வந்து ஒரு சின்ன ஒரு ஃப்ரிட்ஜ் வச்சுருக்குறாங்க. ஸோ நிறைய ரெசார்ட்டில் வந்து இது வந்து மினி பாராக உள்ள வந்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. இங்கே இல்லை. தென் வந்து இந்த கபோர்டில் பார்ப்போம் என்ன இருக்குன்னு. ஓ, இதை தான் கிளாஸஸ் தான் இருக்குது. த்ரீ டைப் வெரைட்டியாக கிளாஸஸ். அப்புறம் வந்து ஒரு பாட்டில் ஓப்பனர். தென் இன்னொரு லேயரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளேட்டு, ஸ்பூனு, இந்த மாதிரி ஐட்டம். ஸோ நார்மலாக இந்த திங்ஸ் தான் இருக்குது. வேறு எதுவும் ஸ்பெஷலாக வேறு எதுவும் இல்லை. தென் அந்த பக்கமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சோஃபா ஒன்று இருக்குது. அப்புறம் டீஃபா ஒன்று இருக்குது. ஸோ நம்ம டீ போட்டுட்டு இருந்து குடிக்கிறதுக்காக இருக்குது. இந்த பக்கமாக வந்து பெட்டு சைடில் ஒரு ஃபோன் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம வந்து இது வந்து ஃபோன் பண்ணி சொன்னோன்னா ரிசப்ஷன் ஏதாவது ஹெல்ப் பண்ண பண்ணுவாங்க. ஏதாவது திங்ஸ் தேவைன்னா கேட்டுக்கலாம். அப்புறம் இந்த வாட்டர் வில்லாவோட மெயினே ரொம்ப அட்ராக்ஷன்னு சொன்னாலே இந்த இதுதான். இதுக்காக தான் நிறைய மக்கள் வந்து விரும்புகிறது. என்ன அப்படின்னா, இதில் வந்து ஒரு கிளாஸ் போட்டிருப்பாங்க. அந்த கிளாஸில் வந்து கடல் தெரிஞ்சிட்டே இருக்கும். எப்போ உள்ளே போகிற மீன்களும் அதை வந்து எப்போவுமே தெரியுமா? ஸோ இதைத்தான் நம்ம வந்து ரொம்ப விரும்புவோம். இதோ பாருங்கள், மீன் ஓடுது பாருங்கள். வாவ்! எங்கள் பிள்ளை வந்து வந்ததுலேருந்தே இதே இடத்துல உட்காந்து அதிலே தான் உட்காந்துட்டு இருந்தா ஃபுல் டே. ஸோ அது வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக அவளுக்கு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நிறைய மீன்கள் வந்து வந்துட்டே இருந்துச்சு ரெசார்ட்டில். ஃபுல்லாக மீன்கள் தான் எனி டைம். மீன்கள் பார்க்குறது மட்டும் இல்லை, இந்த கிளாஸஸ்லேயே இருந்து நம்ம நடக்கிறது ஒரு நல்ல ஃபீலாக இருக்கும். அப்புறம் இதில் படுத்து நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். தென் பார்த்தீங்கன்னா பாத்ரூம். ஸோ பாத்ரூம் வந்து ரொம்ப நீட்டாக வச்சுருப்பாங்க. இங்கே மாலத்தீவில் மொத்தத்தில் எல்லா ரெசார்ட்டு ரொம்ப நீட்டாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாத் டப்பு, ஓப்பனில் ஷவர் இருக்கும். ஸோ ஸ்கை அப்படியே தெரிஞ்சிட்டே இருக்கும். மழை பெஞ்சாலும் டைரெக்டாக தண்ணி உள்ளே வரும். ஸோ அந்த பாத் டப் ஏரியா ரொம்ப நல்லா இருந்துச்சு. தென் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இன்டீரியர் ரொம்ப அழகாக இருந்துச்சு. தென் வாங்க வெளியே போய் பார்ப்போம். ஸோ வெளியே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம எப்போவுமே கடலை பார்த்துட்டு வெளியே உட்காந்து ஒரு டீ போட்டு குடிக்கிறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் வந்து நம்ம வெளியே இருந்து பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காகவே வெளியே அழகான ஒரு செட்டப் வச்சுருக்குறாங்க. இதில் வந்து மெயின் ஹைலைட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவுட் சைடில் வந்து ஃபுல்லாக கடலும் வேறு ஐலாண்டும் தெரியும். அதை விட மீன்கள் நான் சொன்னேன் கூட்டமாக எனி டைம் இதில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் பிள்ளைங்களோடையோ இல்லை நீங்களே இந்த மாதிரி பட்டதை ரசிக்கிறவங்களா இருந்தீங்கனாலும் ரொம்ப விரும்புவீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஷார்க்ஸ் பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக, ஒரு 10-20 ஷார்க் அப்படியே கூட்டமாக போகுது பாருங்கள். ஸோ
ஸோ இதெல்லாம் வந்து குழந்தைங்களும், பெரியவங்களுமே ரொம்ப விரும்புவாங்க. நல்லா ரொம்ப அழகான ஒரு வியூ. பாருங்க நம்ம பிள்ளைங்கலாம் ரொம்ப என்ஜாய் பண்ணா நல்லா இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அவுட் சைடு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து உட்கார்றதுக்கு ஒரு இது வந்து பெரிய பெட்டு தான். இதுல நீங்க நைட்டு கூட இதுல தூங்கிக்கலாம். அழகா இருக்குது அவுட் சைட்ல. அப்புறம் வந்து வெளிய வந்து இந்த டீ குடிக்கிறதுக்கு, இல்ல பேசுறதுக்காக ஒரு டீப்பாவும் 2 சேரும் போட்டிருந்தாங்க. ஸோ இத ரசிச்சுட்டே குடிக்கிறது வந்து ஈவினிங் டைம்ல இது மாரி ஒரு டீ போட்டு குடிச்சீங்கன்னா வேற லெவல். ஸோ தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிரெண்ட்ஸ், நான் சொன்னேன்ல நெறைய மீன்கள் வந்து கூட்டம் கூட்டமா கை கெட்டுற தூரத்திலே நம்ம வில்லால இருந்து சும்மா பார்க்குற இடம் மொத்தம் மீன்கள் தான். இவ்வளோ மீன்கள் நானும் வேற ரெசார்ட்ல பார்த்ததெல்லாம் நான் இங்க வந்து நெறையவே இருந்துச்சு. ஸோ பாருங்க நம்ம கையில எடுத்து பிடிக்கிற தூரத்தில அவ்வளோ மீன்கள் நிக்கும்போது ரொம்ப எக்ஸைட்டடா இருந்துச்சு. ஸோ வாங்க நம்ம கொஞ்சம் அதுக்கு சாப்பாடு போடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து வாட்டர் வில்லாவோட அந்த இன்டீரியர்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். மீன்களெல்லாம் பார்த்து எக்ஸைட் ஆயிருப்பீங்க. ஸோ உங்களுக்கும் ஆசை இருக்கும் கண்டிப்பா இங்க தங்குறதுக்கு. ஸோ அதோட நேம் என்ன? அந்த ரெசார்ட்டோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்புது வில்லேஜ். ஓகே இது வந்து மாலே சிட்டில அதாவது ஏர்போர்ட்ல இருந்து வெறும் 15 நிமிஷத்துல போட்ல போற தூரத்துல தான் இருக்கு. லோ பட்ஜெட். இதோட வெப்சைட்ல வந்து நீங்க அந்த பிரைசிங் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தென் நாங்க வந்து இதுல தங்கும்போது, நாங்க வந்து வொர்க் பெர்மிட் ஹோல்டர். நான் ஒய்ஃப் 2 பேரும் வொர்க் பண்றனால, ஸோ எங்களுக்கு வந்து ஆஃபர்ல இருந்துச்சு. அது வந்து வெறும் 25,000 தான். நாங்க ஆல்மோஸ்ட் 2 டேஸ் பக்கம் தங்குனோம். 25,000 தான் ஆச்சு. நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து இதுல வந்து ஸ்னோர்க்கலிங், அப்புறம் வேற நெறைய ஆக்டிவிட்டீஸ் நாங்க பண்ணுனோம். ஸோ அத வந்து அடுத்த ஒரு ஃபுல் வீடியோல சொல்றேன் ஃபிரெண்ட்ஸ். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நீங்க உங்க ஃபிரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃபிரெண்ட்ஸ். தேங்க்ஸ்.